வணக்கம். ஜூலை 18ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது நேற்று யூஎஸ் மார்க்கெட்ஸ் ரெட்டில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. நேற்று நம்ம மார்க்கெட் விடுமுறையில் இருந்திருக்கிறாங்க. யூரோப்பியன் மார்க்கெட்ஸும் பெரும்பாலும் ரெட்டில் தான் நேற்று இருந்திருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் ரெட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி 0.24% ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நம்ம முன்னவே ஒரு செய்தி பார்த்துருந்தோங்க. கர்நாடகா அரசு புது பில்லை கொண்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. உள்ளூர் மக்களுக்கு இடஒதுக்கீடு தனியார் நிறுவனங்கள் வழங்க வேண்டும் வேலையில் அப்படின்னு. அதாவது மேனேஜ்மெண்ட் ஜாப்ஸ்க்கு 50% உள்ளூர் மக்களுக்கும், நான் மேனேஜ்மெண்ட் ஜாப்ஸில் 75% உள்ளூர் மக்களுக்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டும்ன்ற அவங்க ஒரு மசோதாவை கொண்டு வந்துட்டு இருந்திருக்கிறாங்க. அதற்கு பல எதிர்ப்புகள் இப்போ வந்திருக்கு. அதனால இப்போதைக்கு அவங்க நிறுத்தி வைத்திருக்கிறாங்க அந்த மசோதாவைன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி விரைவில் 70,000 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ப்ராஜெக்ட்ஸை அறிவிப்பாங்கன்னு எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். இந்தியன் நேவிக்கு தேவைப்படக்கூடிய ஃப்ரிகேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃப்ரிகேட்ஸ் கப்பல் நினைக்கிறாங்க, இன்னொரு முறை சரிபார்க்க வேண்டும். ஸோ அதற்கான ப்ராஜெக்ட்ஸை விரைவில் அறிவிப்பாங்க. 2 கம்பெனிகள் பெரும்பாலும் இதில் பயன்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று மெசகன் டாக் ஷிப் பில்டர்ஸ் உடைய சப்சிடரியான மெசகன் டாக் யார்ட்ஸ் லிமிடெட், மற்றொன்று கார்டன் ரீட் ஷிப் பில்டர்ஸ். 2 பேருமே பயன்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ப்ராஜெக்ட் 17Bன்னு அழைக்கிறாங்க இந்த டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியோட ப்ராஜெக்ட்ஸை. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். ஸ்விக்கி, ஜொமேட்டோ மறுபடியும் பிளாட்ஃபார்ம் ஃபீயை உயர்த்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக ரெஸ்டாரண்ட் ஓனர்ஸ் தான் இதை இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களா. என்ன காரணம் அப்படின்னா, ரெஸ்டாரண்ட்ஸ் இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ கம்பெனிகளுக்கு கமிஷன் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதை இப்போ அவங்க குறைக்க வேண்டும்னு ரெஸ்டாரண்ட் நிறுவனங்கள் ஸ்விக்கி, ஜொமேட்டோ கிட்ட கோரிக்கையை முன்வைத்திருக்கிறாங்க. அதனால் அதை ஈடுகட்டுவதற்காக ஸ்விக்கி, ஜொமேட்டோ மறுபடியும் இந்த பிளாட்ஃபார்ம் ஃபீயை உயர்த்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. 10 to 15 ரூபாய் வரைக்கும் உயர்த்துவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. சில தினங்களுக்கு முன்னாடி தான் நம்ம செய்தி பார்த்துருந்தோம். அவங்க 5 ரூபாயிலிருந்து 6 ரூபாயாக உயர்த்தியிருந்தாங்க இந்த பிளாட்ஃபார்ம் ஃபீயை. வரப்போகிற யூனியன் பட்ஜெட்டில் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்டாக்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்க மணி கண்ட்ரோலில் சொல்லியிருப்பது. எப்போவுமே அவங்க எதிர்பார்ப்பது அந்த ஜிஎஸ்டியை குறைக்கணும், இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸோடைய ஜிஎஸ்டியை குறைக்க வேண்டும்ன்ற கோரிக்கை இருந்துகிட்டே இருக்கும். இப்போ என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க மணி கண்ட்ரோல்னா, இந்த டேக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்குது 80Dயில், அது 25,000 ரூபாய் வரைக்கும் இருக்குது இண்டிவிஜுவல்ஸ்க்கு, ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கக்கூடிய இண்டிவிஜுவல்ஸ்க்கு. அதை 50,000 ரூபாயாக உயர்த்த வேண்டும் அரசுன்ற கோரிக்கை. அதே போல் சீனியர் சிட்டிசனுக்கு அது 1,00,000 ரூபாயாக உயர்த்த வேண்டும்ன்ற கோரிக்கையை வைத்திருக்கிறாங்க. வருகிற யூனியன் பட்ஜெட்டில் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் உடைய ஹோல்டிங் பீரியடை மாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக அவங்க சொல்லியிருப்பது ரியல் எஸ்டேட்டுடைய ஹோல்டிங் பீரியடை இப்போ 24 மாதங்கள் லாங் டேர்மாக அதை கன்சிடர் பண்ணுறதுக்கு, அது 12 மாதமாக குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு அசெட் கிளாஸுக்கும் ஹோல்டிங் பீரியட் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் ரியல் எஸ்டேட்டுக்கு இப்போ 24 மாதங்கள் நம்ம ஹோல்டு பண்ணுறோம் அப்படின்னா அது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸாக வரும். அதை இப்போ 12 மாதமாக குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. மற்ற அசெட் கிளாஸஸான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் ஈக்விட்டிஸ்க்கு 12 மாதம், இப்போ அதில் எந்த மாற்றமும் செய்ய மாட்டாங்கன்ற எதிர்பார்ப்பு. அதே போல் கோல்ட் அண்ட் டெட் ஃபண்ட்ஸ்க்கு 36 மாதங்கள் இப்போ ஹோல்டிங் பீரியட், அதுலேயும் எந்த மாற்றமும் செய்வதற்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க அதே செய்தியில். அதனால ரியல் எஸ்டேட் ஹோல்டிங் பீரியட் 24 மாதமாக இருக்கிறது 12 மாதமாக குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வெறும் மாற்றம் ஹோல்டிங் பீரியடில் மட்டும்தான். சதவிகிதத்தில் எந்த மாற்றமும் இருக்காது. அந்த டாக்ஸ் சதவிகிதத்தில் இப்போ எவ்வளவு சார்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் ரியல் எஸ்டேட் மற்றும் கோல்ட் டெட் ஃபண்ட்ஸுக்கு 20%, அதாவது இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் போக 20% நம்ம டாக்ஸ் கட்ட வேண்டியது இருக்குது. இக்விட்டிஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் 10%, அதாவது முதல் 1,00,000 ரூபாய்க்கு நமக்கு எக்ஸம்ஷன் இருக்கு. அதற்கு பிறகு 10% கட்ட வேண்டும். இதே ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் எவ்வளவு இருக்கு, ரியல் எஸ்டேட் மற்றும் கோல்ட் அண்ட் டெட் ஃபண்ட்ஸ்க்கு என்ன நம்ம டாக்ஸ் ஸ்லாப்ல வருவோமோ அது அதன்படி கட்ட வேண்டும். அதே போல லிஸ்டட் ஈக்விட்டிஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு ஃபிளாட்டா 15%. கிராம்ப்டன் கிரீவ்ஸ் கன்சூமர் எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் புதிதாக கிடைத்த ஆர்டர்ஸ் உடைய அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. 2 ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்கு. முதலாவது மகாராஷ்டிரா எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி கிட்ட இருந்து 1000 சோலார் பம்ப்ஸ்க்கான ஆர்டர், அதோடைய மதிப்பு 25 கோடி ரூபாய். மற்றொன்று மகாராஷ்டிரா ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி கிட்ட இருந்து 731 சோலார் பம்ப்ஸ்க்கான ஆர்டர், அதோடைய மதிப்பு 19 கோடி ரூபாய்.
ஜிஎம்ஆர் ஏர்போர்ட்ஸ் குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைச்சிருக்கிற ஒரு தகவல். ஜூன் மாதத்திற்கான டோட்டல் பேசஞ்சர் டிராஃபிக் 1.06 கோடி, இயர் ஆன் இயர் 8% அதிகரிச்சிருக்கு. டோட்டல் ஏர்கிராஃப்ட் மூவ்மெண்ட்ஸ் 69,055, இயர் ஆன் இயர் 6% அதிகரிச்சிருக்கு. ஃப்ராங்க்லின் இண்டஸ்ட்ரீஸ் போனஸ் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேர் போனஸாக கொடுக்குறாங்க. ஒரு ஷேர் வைத்திருந்தா இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்ட்ராடேல 5% அப்பர் சர்க்யூட் ஏற்றிருக்கு. இது ஒரு பென்னி ஸ்டாக் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அலோக் இண்டஸ்ட்ரீஸ் குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைச்சிருக்கிற ஒரு தகவல். அவங்களுடைய Q1 ரிசல்ட் வெளியிட்டிருக்கிறாங்க. கன்சாலிடேட்டட் பேசிஸில் ரெவென்யூ 1006 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 29% விழுந்திருக்கு. எபிட்டா அல்லது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் 68% அதிகரிச்சிருக்கு. எண்ணிக்கை 21 கோடி ரூபாய். எபிட்டாவுடைய விரிவாக்கம் ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட், டாக்ஸ், டிப்ரிசியேஷன் மற்றும் அமார்டைசேஷன். கம்பெனி நஷ்டத்தில் இருக்கிறாங்க. 207 கோடி ரூபாய் நஷ்டம். போன வருடம் இதே காட்டில் 226 கோடி ரூபாய் நஷ்டத்தில் இருந்திருக்கிறாங்க. ஏஷியன் பெயிண்ட்ஸ்க்கு ரிசல்ட்டுக்கு பிறகு ஜெஃப்ரீஸ் அண்டர் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 2100 ரூபாய். ஜேபி மார்கன் ஏஷியன் பெயிண்ட்ஸ்க்கு நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 2800 ரூபாய். கோல்ட்மேன் சாக்ஸ் நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஏஷியன் பெயிண்ட்ஸ்க்கு எதிர்பார்க்குற டார்கெட் 2750 ரூபாய். முத்தூட் ஃபினான்ஸ்க்கு ஜெஃப்ரீஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 2200 ரூபாய். ஜெஃப்ரீஸ் மணப்புரம் ஃபினான்ஸ்க்கும் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 270 ரூபாய். வேதாந்தா குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைச்சிருக்கிற ஒரு தகவல். ஹிந்துஸ்தான் ஜிங்க் கிட்டேருந்து அவங்களுக்கு 6741 கோடி ரூபாய் டிவிடெண்ட் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஹிந்துஸ்தான் ஜிங்க் ஒரு ஸ்பெஷல் டிவிடெண்ட்டை அறிவிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு என்டிடிவி ப்ராஃபிட்டில் சொல்லியிருக்கிறாங்க. 24 ரூபாய் 50 பைசா வரைக்கும் அந்த ஸ்பெஷல் டிவிடெண்ட் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இப்போ வேதாந்தா கிட்டத்தட்ட 6741 கோடி ரூபாய் டிவிடெண்ட்டாக கிடைக்கும் ஹிந்துஸ்தான் ஜிங்க் கிட்டேருந்து சொல்லியிருக்கிறாங்க. ஜி என்டர்டெயின்மெண்ட்டுக்கு சிஎல்எஸ்ஏ ஹோல்ட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 150 ரூபாய். அத்வைத் இன்ஃப்ராடெக் தரப்பில் வந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு ஒரு புது ஆர்டர் கிடச்சிருக்கு. பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கிட்டேருந்து கிடைத்த ஆர்டர். அதோடைய மதிப்பு 35 கோடி ரூபாய். அரபிந்தோ ஃபார்மா பைபேக் அறிவிச்சிருக்கிறாங்க. டெண்டர் ஆஃபர் ரூட் வழியாக இந்த பைபேக்கை நடத்துகிறாங்க. 51,36,986 ஈக்விட்டி ஷேர்ஸை திரும்ப பெறுறாங்க. அதாவது ஒட்டுமொத்த ஈக்விட்டி ஷேர்ஸில் அது 0.88%. என்ன ப்ரைஸ் நிர்ணயித்திருக்கிறாங்க? 1460 ரூபாய் விலை நிர்ணயித்திருக்கிறாங்க. இது நேற்று க்ளோசிங் ப்ரைஸ்லேருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 6% கூடுதலாக விலையை நிர்ணயித்திருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக இந்த பைபேக்கிற்கு 750 கோடி ரூபாய் செலவு செய்ய இருக்கிறாங்க. என்ன ரெக்கார்ட் டேட் இந்த பைபேக்கு? ஜூலை 30. பைபேக்னா என்ன அப்படின்னு நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். டெண்டர் ஆஃபர் ரூட் குறித்தும் அதில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். பைபேக் ரேஷியோவும் முன்கூட்டியே கணிக்க முடியுமான்னு வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். 2 வீடியோட லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஐஷர் மோட்டர்ஸ்க்கு நொமுரா ரெடியூஸ் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 4119 ரூபாய். சிஎல்எஸ்ஏ ஐஷர் மோட்டர்ஸ்க்கு அண்டர் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 4157 ரூபாய். பஜாஜ் ஆட்டோக்கு மெக்வேரி நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 9655. யூபிஎஸ் பஜாஜ் ஆட்டோக்கு செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 6250 ரூபாய். எல்டிஐ மைண்ட்ரிக்கு நொமுரா ரெடியூஸ் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 4670 ரூபாய். ஹைடெக் பைப்ஸ் தரப்பில் வந்து ஒரு அப்டேட் இருக்குது. Q1ல் ஹையஸ்ட் எவர் சேல்ஸ் வால்யூமை எட்டியிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. எண்ணிக்கை 1,22,155 MT. இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 45% அதிகரிச்சிருக்கு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.